வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மில்லட்ஸ் ரெசிபி ஒன்று பார்க்கலாம். தினை அரிசி வச்சு சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், செய்யறதும் ரொம்ப சுலபம். வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். இன்றைக்கி சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு அரை கப் அளவுக்கு தினை அரிசி எடுத்துருக்கேன். ஒரு 3லேருந்து 3.5 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா இதை கழுவி எடுத்துக்கலாம். ஒரு 2-3 தடவைக்கு நல்லா கழுவிக்குங்க. இதை இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம கழுவி வச்சுருக்கிற அந்த பருப்பையும் தினை அரிசியும் சேர்த்து நல்லா வேக விடணும். இது மில்லட்ஸ் சீக்கிரமாக வெந்துடும். அது நல்லா கொதித்து வரும்போது இந்த மாதிரி நுரை வரும். அந்த நுரையெல்லாம் மேலாப்பில் எடுத்துருங்க. இப்போ நல்லா வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. தண்ணியில் நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. ஆனால் பருப்பு இன்னும் கொஞ்சம் வேகணும். ஏன்னா பொங்கல்னால் குழையாக தான் நல்லாயிருக்கும். அதனால் திரும்பவும் ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வேக வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 5-6 நிமிஷம் போல் ஆச்சு. நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மசிச்சு பார்த்துக்கோங்க. இப்போது வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 கப் வெல்லத்தை இதில் சேர்த்துருக்கேன். நல்லா பொடியாக தட்டிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ சேர்த்துக்கிறது சுத்தமான பாகு வெல்லம். அதனால நான் அப்படியே தட்டி சேர்த்துருக்கேன். நீங்கள் வாங்க வெல்லத்தில் அது தூசியில் இருக்காமல் இருந்ததுன்னா அதெல்லாம் தட்டிட்டு கொஞ்சம் தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும். அது கரைஞ்சி வந்தோடனே நெய்யில் வறுத்த முந்திரியும் திராட்சையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட நெய்யை சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். ஏற்கனவே அந்த முந்திரி திராட்சையில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். இப்போ இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். நல்லா கலரிட்டு இறக்கணும்னா சுவையான ஆரோக்கியமான சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய சிறுதானிய ரெசிபி என் சேனலில் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அது ப்ளேலிஸ்ட் போனீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.